இன்னைக்கு ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல இந்தியா தனி இடம் பிடிச்சிருக்கு. ஸ்பேஸ் டெக்னாலஜில ஒன் ஆஃப் த க்ரோயிங் சூப்பர் பவரா வளர்ந்துகிட்டு இருக்கு இந்தியா. ஆனா அதுக்கு அடித்தளம் அமைச்சது விக்ரம் சாராபாய். இந்திய ஸ்பேஸ் ப்ரோக்ராமின் தந்தைன்னு அழைக்கப்படக்கூடியவர். அகமதாபாத்ல டெக்ஸ்டைல் பிசினஸ்ல குடும்பத்துல பிறந்த இவர் இந்தியாவை ஸ்பேஸ் டெக்னாலஜில வேர்ல்ட் லீடர் ஆக்க கனவு கண்டார். அதுக்காக கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில பிசிக்ஸ் படிச்சார். 1947 காஸ்மிக் ரே ரிசர்ச் தொடங்கினார். பிசிக்கல் ரிசர்ச் லேபரட்டரின்னு அகமதாபாத்ல நிறுவனார். அதோடைய தொடர்ச்சியா 1962 இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச்ங்கிற ஒரு அமைப்பை நிறுவனார். அதுதான் 1969 இஸ்ரோவா மாறிச்சு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இவருடைய ஸ்டூடெண்ட் தான். அப்துல் கலாம் மட்டும் இல்ல, பல சயின்டிஸ்ட் விக்ரம் சாராபாயோடைய வழிகாட்டுதல்ல வளர்ந்தவங்க தான். இந்தியாவின் முதல் ராக்கெட் லான்ச்சிங் ஃபெசிலிட்டியான தும்பா ஈக்வேட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷனை கேரளாவில் நிறுவனவரும் இவர் தான். அவருடைய விஷனுடைய பயனா இந்தியாவின் முதல் சேட்டலைட் ஆரியப்பட்டா 1975 லான்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் IRS இன்சாட் சேட்டலைட் சீரிஸ் வந்துச்சு. இன்னைக்கு இஸ்ரோ வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்பேஸ் ஏஜென்சியா ரெகக்னிஷன் ஆயிருக்கு. இஸ்ரோவின் இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கும் இந்தியா விண்வெளியில் தனித்தடம் பதிப்பதற்கு காரணமா இருந்த விக்ரம் சாராபாய் 1919 பிறந்த தினம் இன்று.